அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாருமே தெரியும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு 10வது மார்க்கை மட்டுமே வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற ஒரு அரசு வேலைன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு தான் இப்போது சற்று முன்பு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு, என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இதை அப்ளை பண்ண முடியும், ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எத்தனை நாளையில் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா எத்தனை நாளையில் இதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் எல்லாமே A to Z எல்லா தகவலுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த மெரிட் லிஸ்ட்டில் பார்த்திங்கனாக்கா எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகுது, ஸோ இதை பற்றின எல்லா தகவலுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க அனைவருக்குமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வரும். அதே மாதிரி இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மார்க்கை மட்டும் வச்சு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உடனே ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸே. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட் 2025 இன் தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி அப்ளை ஆன்லைன். இது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஓவர் வியூவாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டகரியாக வருது, ஸோ அதே மாதிரி டோட்டல் ஓகேங்களா மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இந்த தடவை தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வரப்போகுது, ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் அஃபிஷியல், அதாவது இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்ன போஸ்டிங்க்கெலாம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். அதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டெக் சேவாக் போஸ்டிங். ஓகேங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்
போஸ்டிங் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், டக்ஸேவாக் இவங்களுடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊருக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் லெட்டர் போகும். அப்போ வந்து அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து எந்தெந்த இந்த லெட்டர்லாம் இந்த ஆஃபீஸுக்கு போகணும், இந்த லெட்டர்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிரித்து கொடுக்குறத இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை. அடுத்தது அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்தில் இவங்க தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவாங்க. சரிங்களா. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவரும் செய்வார். ஓகேங்களா. அடுத்து டக்ஸேவாக்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு வீடாக சென்று போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் லெட்டரில் வந்து கொடுத்துட்டு லெட்டரை வந்து பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா. ஸோ இவங்க தான் இப்படி தான் இந்த 3 போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் வந்து இருக்க போகுது. அடுத்தது ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சிஎன் கவர்மெண்ட் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 ப்ளஸ் வேகன்சி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 2000 3000 வேகன்சி மேலே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த 40,000 ப்ளஸ் வேகன்சி. சரிங்களா. அடுத்ததான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா. அக்ராஸ், அதாவது தமிழ்நாடு. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணுனாலுமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போஸ்டிங் நீங்கள் எங்கே வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு பெனிஃபிட்டு. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், என்ன ஏதுன்றது தெரியாது இருக்கும் இல்லையா. இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. சரிங்களா. ஒன்லி உங்களுடைய 10வது மார்க் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரில் கொடுத்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்புவாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ப்ராசஸையே. சிம்பிளான ப்ராசஸிங். அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு இப்போது ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா. ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ தெளிவாக சொல்கிற பாருங்க. ஜனவரி 29/1/2025 முதல் பிப்ரவரி 28/2/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முழுக்க இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைப்பு நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணணுமோ, ஸோ நானே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு ஆன்லைனில் நானே எல்லாருக்குமே அப்ளை பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக வந்து என்னென்ன என்னென்ன போஸ்டிங் எல்லாமே இதில் கொடுத்துருங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக்ஸேவாக், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேல்ரி. ஓகேங்களா. சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000, அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு டக்ஸேவாக் இந்த 2 போஸ்டிங்கும் சேர்த்து 10,000 பர் மந்த்துக்கு. ஓகேங்களா. அடுத்தது எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன படிச்சிருக்கணும், டக்ஸேவாக்கு என்ன படிச்சிருக்கணும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10வது படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக்ஸேவாக்கும் சேம் 10வது தான் படிச்சிருக்கோம். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷனை 10வது படிச்சிருந்தாவே போதும், பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ₹100 ஃபீஸுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி ஆண்கள் பெண்கள் யாருக்கும் ஃபீஸ் கிடையாது. லேடிஸ்க்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, எந்த கமிட்டி இருந்தாலும். ஓகேங்களா. இந்த பிசி எம்பிசி இவங்களாம் ஆண்களாக இருக்காங்க இல்லையா. ஸோ மென்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாவே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு.
இதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 29ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 29லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நானே அப்ளை பண்ணுற வீடியோஸும் போட்டுருவேன், அதே மாதிரி அப்ளை பண்ணியும் கொடுப்பேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கே உங்களுக்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வேலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.